அந்த ஃபோன் கால் தான் குதிரை பேரத்தின் அல்லது பேச்சுவார்த்தையின் முதல் படிநிலை. விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தையில் சொல்லிவிட்டாரு. விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. நீங்க பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ தானே, அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுலயோ அமைஞ்ச ஆட்சியை கலைக்கிறதுலயோ அவங்களுக்கு என்ன பெரிய ஈடுபாடு இருக்க போகுதுன்னு ஸோ ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது. சித்தாந்த ரீதியாக பல முரண்பாடுகள் இருக்கிற விஜயனுடைய ஆட்சியை அப்படியே பொத்தி பாதுகாக்கணும்லாம் ரொம்ப மெனக்கிட மாட்டாங்க பிஜேபி. அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கட்சியில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. சனிக்கிழமையான ஏதோ படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி அங்கே போய் இணைப்புலாம் நடந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்துகிட்டு இருக்கிற போது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கன்னு கவர்னர்கிட்ட கொடுத்த மாதிரி கோர்ட்டுக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இவங்க மேல நம்பிக்கை இல்லை, எங்களை சிபிஐ விசாரிக்க சொல்லுங்க. அதிமுக எம்எல்ஏ கிட்டையும் வந்து சொல்லவும் தானே அவங்க ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ணுங்க, ராலிமலையில் யாராவது ஒருத்தர் போட்டுக்கலாம்னா டாக்டர் விஜயபாஸ்கர் போயிருப்பாரா, ரிசைன் பண்ணுவாரா? அப்போ அதுவும் ஒரு பேரம் தானே, ஒரு சலுகை தானே, ஒரு வாய்ப்பு நீ கொடுக்குறேன்னு சொல்ல தானே அவங்க வராங்க. அப்படி தீர்ப்பு வந்த பிறகு ரிசைன் பண்ணிட்டு எங்க போய் சேரணுங்கிற வேகம் சுத்தமாவே நின்று போச்சு. EWS நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் முனைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு SP லட்சுமணன் சார். சார் வணக்கம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மீண்டும் கவர்னர் அர்லேக்கர் அவர்களை சந்தித்து குதிரை பேர விவகாரத்தை முறையிட இருக்கிறாங்க. குறிப்பாக விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஒரு ப்ரெஸ் மீட் சம்பந்தமான ஒரு விவகாரம் தொடர்ந்து ஆளுநரிடம் குவிக்கப்பட்டு வருகின்றன புகார்கள். நேற்று கிருஷ்ணசாமி, இன்று மீண்டும் திமுக. இந்த விவகாரங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் பலமுறை சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியலுக்கு தொங்கு சட்டமன்றம்ங்கிறது புதுசு. குறைஞ்சபட்சம் திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு 50 ஆண்டுகள் இது புதுசு. அதனால் அதன் பிறகு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, ஒரு 40-50 வயதை தொட்டவர்களுக்கும் கூட இது புதுசாக தான் தெரியுது. தவிர்க்க முடியாததாகவும் ஆயிடுச்சு. 107 இடங்களை ஜெயிச்சிட்ட விஜய் எனக்கு போதுமான எண்ணிக்கை இல்லை, நான் கொள்கை விரோதிகள்னு சொல்லிட்டேன், ஊழல்வாதிகள்னு விமர்சிச்சிட்டேன், அந்த ஊழல்வாதியை முதலமைச்சராக்குவேன்னு சொன்னவங்க கிட்ட போய் நான் ஆதரவு கேட்க விரும்பலை, இந்த ஆட்சி கலைஞ்சாலும் பரவாயில்லை, நான் இன்னொரு முறை உங்களை சந்திக்கிறேன்னு விஜய்க்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து முதல் ஆப்ஷனாக தேர்ந்தெடுத்து மக்கள்கிட்ட போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பெருந்தன்மையெல்லாம் நீங்கள் விஜய்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அது அபத்தமானதும் கூட. 100 இடங்களுக்கு மேலே ஜெயிச்ச ஒருத்தர் ஜஸ்ட் லைக் தூக்கி கொடுத்துட்டு போகணும்னு எதிர்பார்க்கறது நம்மளுடைய முட்டாள்தனம். அது நடைமுறைக்கு மாறானதும் கூட. ஸோ அவர் செய்யக்கூடாததை அல்லது கொஞ்சம் அருவருப்பாக இருந்தாலும் சங்கடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சில பேரை போய் பார்த்தார், ஆதரவை வாங்கிட்டார், ஆட்சி நடத்துகிறார். அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்னவெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தார், அதே மாதிரி எதிரணிலையும் சில வேலைகள் நடந்ததா அரசியல் புரசலாக வருது. அதைத்தான் தப்பாக புரிஞ்சுட்டு திமுக அதிமுக கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாங்க. கூட்டணி இல்லை, அதுக்கு பேர் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொது முடிவை எடுக்க முயற்சித்தார்கள். அதில் இன்னும் பூசி முழுகாமல் போட்டு ஒட்டச்சோன்னா திருமாவளவனை முதலமைச்சராக ஒரு முயற்சி நடந்துச்சு. எப்படி ஆவார்? 2 எம்எல்ஏ வச்சுட்டு எப்படி முதலமைச்சராக முடியும்? எம்எல்ஏவே இல்லாத திருமாவளவன், எம்எல்ஏவாகவே இல்லாத திருமாவளவன் சட்டம் அனுமதிக்குது முதலமைச்சராகலாம், 6 மாதத்துக்குள்ள எம்எல்ஏ ஆகிக்கலாம். 2 வச்சுக்கிட்டு எப்படி ஆனார்னா 2 இயக்கங்களும் மற்ற இயக்கங்களும் சேர்ந்து ஆதரித்தால் அவர் ஆவார். அதற்கான ஒரு முயற்சி ஒரு நாள் முழுக்க நடந்தது. எடப்பாடி முடிவெடுப்பதற்கு எடுத்துக்கொண்ட சில மணி நேர தாமதம், திருமாவளவனுக்கு அதில் கொஞ்சம் ஒப்புதல் இருந்ததுனால அவர் சில மணி நேரம் செய்த தாமதம், தாவேக்காவுக்கு ஆதரவு கடிதம் கொடுக்கன்னு பல காட்சிகள் நடந்துச்சு. நான் சொல்கிறேன் இல்லையா, இது எதுவுமே சட்ட விரோதமோ ஜனநாயகத்துக்கு விரோதமானதோ அல்ல. ஒரு குழப்பமான சூழல்ல அவரவருக்கு எது சரியா வரும்னு சுயநலமும் கலந்து பார்க்குற பார்வையோட சில முயற்சிகள் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நீ செஞ்சதான் தப்புன்னு சுட்டி காட்டுகிற தகுதி இங்கே யாருக்கும் கிடையாது. ஆட்சி அமைஞ்சாச்சு. அதன் பிறகு எடப்பாடியினுடைய பிடிவாதத்தால், அந்த கட்சியை அவர் நடத்துகிற விதத்தால், அரவணைக்க தவறுகிற அந்த குணத்தால் அங்கே பல பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்கிற அந்த சூழலை பயன்படுத்தி இவர் போய் உடைக்கல விஜய். அந்த சூழலை அவருடைய தளபதிகள் பயன்படுத்துகிறாங்க. எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்ன அடி உங்களுக்கா இல்லை நீங்கள் அடிச்சிங்களா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் சண்டையை கேட்குற மாதிரி முதல் ஃபோன் இங்கேருந்து தான் போகுது. தாவேக்கா தரப்புல தான் ஒரு ஃபோன் போயிருக்கு. யார் எந்த எம்எல்ஏ இருந்தாலும், சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கண்ணே, உடம்பு சரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்காக ஒரு ஃபோன் போயிருக்கும்ல. அந்த ஃபோன் கால் தான் குதிரை பேரத்தின் அல்லது பேச்சுவார்த்தையின் முதல் படிநிலை. வெள்ளந்தியான ஒரு விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தையில் சொல்லிவிட்டார். ஏன்னா அப்ரோச் பண்ணாங்க, அந்த டீல் எனக்கு பிடிச்சதுங்கிற மாதிரி இயல்பா சொன்ன ஒரு கருத்து. பட் இந்த மாதிரி ஒரு வழக்கு சம்மந்தப்பட்டுடுச்சு, ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கவர்னருக்கு மனு கொடுத்துட்டாங்கிற போது அது இன்னொரு கூடுதல் ஆதாரமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே வைகோ விஷயத்தையும் கொண்டு போய் ஆதாரப்பூர்வமாக கொண்டு கொடுத்தாங்க.
ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு விஜய் சொன்னார்னாரு. இல்லை நான் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் அவர் பிரச்சாரத்துக்கு வரேன்னாரு, மாற்றி சொன்னார். அல்லது நிஜத்தை 2வது தடவை சொன்னார் கூட வச்சுக்குவோம். ரெண்டுலேயுமே ஜனநாயகத்துக்கு மாறான கருத்து இருக்குது, நடைமுறைக்கு மாறானதில்ல. ஒரு வகையில் ஜனநாயகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில சங்கட உண்மைகள் இருக்குது. யார் எதுக்குங்க ராஜினாமா பண்ண சொல்கிறீங்க, அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், பின்னாடி வாய்ப்பு வந்தால் பார்க்கலாம் தானே சொல்லியிருக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், அவ்வளவு நேர்மையெல்லாம் நீங்கள் விஜய்கிட்ட மட்டும் எதிர்பார்க்க முடியாது. புரியுதானே? எல்லோரும் நேர்மையற்றவர்களாக இருக்கிற போது அல்லது நேர்மையை கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி வைக்கிற போது விஜய் மட்டும் 24 hours நேர்மையோடு இருக்கணும் எதிர்பார்க்கறது எவ்வளோ பெரிய அபத்தம். ஸோ அவரும் சில காரியங்கள் செய்தார், எதிர்க்கட்சிகளும் சில காரியங்களை செய்வாங்க, அதை யாருமே தடுக்க முடியாது. ஆளுநரை சந்திக்கிறது ஒரு சம்பிரதாயம் தானா? நான் அதெல்லாம் தொடர்ந்து சொல்கிற மாதிரி, நீங்கள் பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ தானே, அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுலையோ அமைஞ்ச ஆட்சியை கலைக்கிறதுலையோ அவங்களுக்கு என்ன பெரிய ஈடுபாடு இருக்க போகுதுன்னு ஸோ ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது. சித்தாந்த ரீதியாக பல முரண்பாடுகள் இருக்கிற விஜயனுடைய ஆட்சியை அப்படியே பொத்தி பாதுகாக்கணும்லாம் ரொம்ப மெனக்கிட மாட்டாங்க பிஜேபி. எடப்பாடியினுடைய ஆட்சியை பாதுகாக்கிறதுக்கு எல்லா தகிடு தத்தங்களையும் செய்த பிஜேபி காங்கிரஸ் முக்து பாரத்ன்ற ஒரு கொள்கையவே அமல்படுத்தி அதை கிட்டத்தட்ட நிறைவேற்றிக்கிட்டும் வர்ற போது 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் அங்க வகிக்கிற அளவுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு உயிர் கொடுக்கிற விஜய் ஆட்சியை அவ்வளவு சுலபமா ஏத்துக்க மாட்டாங்க, கொள்கை ரீதியா நான் சொல்றேன். அப்போ என்ன சார், நாளானைக்கு கவுத்துருவாங்களா சார் அப்படிலாம் என்ன கேட்கக்கூடாது, அவங்க ரசிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு வாய்ப்பு வர்றபோது அவங்களும் சில சிலுமிசங்களை அல்லது சட்ட ரீதியான வாய்ப்புகளை அவங்களும் செய்யலாம். இதை விஜய் மறக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தால் அந்த ஆயுதத்தை அவங்களும் தான் எடுக்க செய்வாங்க. மற்றபடி நான் திரும்ப சொல்கிறேன், கவர்னர்கிட்ட போகிறது ஒரு சம்பிரதாயம் தானா, இல்லை அந்த பிஜேபியின் தூதுவராக மத்திய அரசின் தூதுவராக இங்கே இருக்கிற ஆளுநரை வச்சு இந்த பெட்டிஷன் எல்லாம் ஒருங்கிணைச்சு அவர் ஒரு டைரக்ஷன் அல்லது ஒரு அட்வைஸ் வெளிப்படையாக கொடுக்குறாரா, இல்லை மறைமுகமாக எதுக்காவது தயாராகிறாரா, இல்லை நீதிமன்றத்துக்கு அதிமுகவோ திமுகவோ போக போகிறாங்களா அப்படின்னா நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நீதிமன்றத்துக்கு போக போகிறதாகவும் ஒரு தகவல் வருது. ஓகே, இதுக்கு இந்த புகார்கள் ஏன்னா தினகரன் ஒரு புகார் கொடுத்தாரு, அதுதான் முதல் புகார். என் கட்சி எம்எல்ஏவை இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு. அது நிஜமும் தான், அதுதான் முதல் பேரும் தினகரன் எம்எல்ஏ இருந்து ஆரம்பிச்சு. ஏன்னா IUML 1ன்னு போட்டிருந்தாங்கல்ல, அது சம்மதத்தோடு நடந்திருக்கு, அதனாலதான் விஷயம் வெளியில வரல. கவர்னர்கிட்ட கொடுத்த லெட்டர்ல IUML 2ஆ உடைச்சிருக்காங்க, அதனாலதான் IUML 1 எங்களுக்கு ஆதரவு தராங்க, 118 கொண்டு போய் காட்டுறாங்க. அவங்க பிரச்சனை வெளியில வரல, அதனால அது வெளியே தெரியல. ஆனா இருந்த ஒரு எம்எல்ஏ நீங்க தூக்கிட்டு போனா தினகரன் கடுப்பானார், நியாயமான கோபம் அது. அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல, அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே தான் கிடக்கு. எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சுல சார், போட்டு அப்படியே தான் இருக்கு, விசாரணை அதுக்கு மேல எந்திரிக்கவே இல்லை, ஆரம்பிக்கவும் இல்லை. ஓகே, அப்போ இப்படி நம்ம அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கட்சியில சேர்த்துட்டு இருக்கிறாங்க. சனிக்கிழமையான ஏதோ படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி அங்கே போய் இணைப்புலாம் நடந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்துகிட்டு இருக்கிற போது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கன்னு கவர்னர்கிட்ட கொடுத்த மாதிரி கோர்ட்டுக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இவங்க மேல நம்பிக்கை இல்லை, எங்களை CBI விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு கூட கேட்கலாம்ல. கேட்கறதுல என்ன, எதுக்கு தடை இல்லையே, சட்ட தடையும் இல்லை, அரசியல் தடையும் எதுவும் இல்லை. அதனால என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இந்த சினாரி தமிழ்நாட்டுக்கு அந்நியப்பட்டதாக இருந்தாலும் தேசிய அளவில் பல மாநிலங்களில் இது பழக்கப்பட்ட ஒன்று. பக்கத்து ஊர்ல கர்நாடகா, ஆந்திரால அதெல்லாம் நடந்த ஒரு விவகாரம் தான். அப்போ அந்த மாநிலங்கள்லாம் சட்ட ரீதியாகவோ அல்லது மத்திய அரசு கவர்னர் மூலியமாகவோ ஏதேனும் தீர்வு காணப்பட்டிருக்கிறதா? அல்லது சார் தீர்வுலாம் ரொம்ப நாகரிகமான வார்த்தை சார். இருக்கிற சூழலை பயன்படுத்தி ஆட்சியை கவுக்கிறது, அவங்க விரும்புகிற ஆளை கொண்டாந்து ஆட்சியில் உட்கார வைக்கிறது, கொஞ்ச நாளைக்கு குழப்பத்தோடய அந்த ஆட்சியை எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பம் பார்த்து ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டு புதுசாக தேர்தலை கொண்டு வரதுன்னு பல நேரங்களில் காங்கிரஸ் ஆட்சியிலையும் இந்த அழிச்சாட்டியங்கள், அக்கிரமங்கள் அல்லது சட்டத்துக்கு உட்பட்ட நடவடிக்கைகள் நடந்திருக்கு. கடந்த 12 ஆண்டுகால பிஜேபி ஆட்சியிலையும் இது நடந்திருக்கு. ஓகே, இப்போ நீதிமன்றத்தில் முறையிடலாம் திமுகவோ அதிமுகவோ, முறையிட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க, வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றீங்க. அப்போ என்ன சட்ட ரீதியான ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு தெரியல. CBI விசாரிங்கன்னு சொன்னா CBI யாரு? மத்திய அரசு. அப்படியே ஒரு சுய கட்டுப்பாட்டோடு எந்தவித தலையீடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் சட்ட ரீதியாக விசாரணை செய்யற அமைப்பா? உள்துறை அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற CBI, அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற CBIன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுல அரசியல் இருக்குன்னு புரியும். இதெல்லாம் அரசியல் ரீதியாக சுவாரஸ்யமாக வாதிக்கலாம், செய்யலாம். இதெல்லாம் அவசியம் தானான்னு கொஞ்சம் யோசிக்க தவறிட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. விஜய் அல்லது தாவேக்கா அல்லது அவருடையக்காக குரல் கொடுக்குற, அவருக்காக உதவுகிற சில பேர் இந்த ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்தால் அவங்களும் எடுப்பாங்களேன்னு ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா இவ்வளோ வேகம் காமிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் பிரச்சாரம் பண்ணுறதுனால என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சீட்டு கொடுங்க, அவங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு அர்த்தம். அதே பேரமும் அல்லது பேச்சுவார்த்தையும் அதே ஒரு பெருந்தன்மையும் அதிமுக எம்எல்ஏ கிட்டையும் சொல்லவும் தானே அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணுங்க, ராலிமலையில் யாராவது ஒருத்தர் போட்டுக்கலான்னா டாக்டர் விஜயபாஸ்கர் போயிருப்பாரா? ரிசைன் பண்ணுவாரா? அப்போது அதுவும் ஒரு பேரம் தானே, ஒரு சலுகை தானே, ஒரு வாய்ப்பு. நீ கொடுக்குறேன்னு சொல்ல தான் அவங்க வராங்க. அப்படி எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்கிறோம், ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக போகலாம், வாய்ப்பு இருந்தால் மந்திரி ஆகலான்ற அந்த நப்பாசில் தானே சார் வராங்க. நீங்கள் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள்,
ஒருத்தர் வருவாங்களா அதுக்கப்புறம்? இப்போ இடைத்தேர்தல் நடத்த தடைன்னு போட்டாச்சு. நான் இந்த சனிக்கிழமை காலையில் டிவி முன்னாடியே உட்காந்துருந்தேன், இணைப்பு விழாவில் ஏதாவது எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போறாங்களான்னு. ஒருத்தர் வரலையே. ஏன்? ஆஹா, கோர்ட்டு வேற பார்வை பார்க்குது, நம்ம ரிசைன் பண்ணிட்டா அதுக்கும் தடை போட வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு காரணம், ஒரு பயம், ஒரு தயக்கம் வருது இல்லை உங்களுக்கு. டெக்னிக்கல் காரணம் வேற காரணம். 5 தொகுதிக்கு தடை போட்டது இது தற்காலிக தடை தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலத்துக்குலாம் தடையை நீட்டிக்க முடியாது. ஹியரிங் அடுத்த 31 ஜூலை வருது. ஆமா, அது அப்படியே நிரந்தர தடையெல்லாம் சொல்ல முடியாது. இவங்க ஒரு வாதத்தை வைப்பாங்க, எல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். அப்போ ஒரு சின்ன தயக்கம் வருது இல்லை, ஆஹா அவசரப்பட்டு ரிசைன் பண்ணிடக்கூடாதுன்னு. இந்த பயத்தை ஏற்படுத்தணும் சார். நீங்க நிஜமாகவே தூய சக்தின்னா ஜனநாயகத்தை குறைஞ்சபட்சம் ஒரு அழுக்காகாம பார்த்துக்கலாம். நீங்க தூய்மைப்படுத்த கூட வேண்டாம், மேலும் அழுக்காகாமல் பார்க்கறதுக்கே நீங்க இந்த மாதிரி சில விஷயங்களை யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வேகத்தில் அவன் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களும் அதை செஞ்சாங்கன்னா நாளைக்கு நீங்கள் எந்த முகத்தை வச்சுட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லுவீங்க எங்கள் எம்எல்ஏக்கள் இழுக்கிறாங்கன்னு? அப்போ நீ என்னப்பா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாங்கல்ல. ஓகே, அதை தான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். சிபிஐன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அதுக்கு அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் ஐயா சின்பதுரை தான் முதல்ல அதை சுட்டி காட்டினார். சிபிஐ வழக்கு மேலே பாயணும் அப்படின்னு சொல்லி. அவர் கடந்த நரசிம்மராவ் ஆட்சியினுடைய காலகட்டத்தில் சிபு சோரன் அவர்கள் நரசிம்மராவுக்கு வாக்களித்த விவகாரம் சம்பந்தமாக அவர் சுட்டி காட்டினார். அப்படி சட்ட ரீதியாக அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கா? என்ன அது நீண்ட காலத்துக்கு நடந்த வழக்கு. பணம் கைமாறி தங்கள் கட்சி நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அல்லது வாக்களிப்பதற்கு பணம் கைமாறியது, சில சலுகைகள் காட்டப்பட்டது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணாங்க. அது பணம் கைமாறி ப்ரூவ் பண்ணாங்க. ஆமா, ஜேஎம்எம்க்கு பணம் கொடுக்கப்பட்டுங்கிற சில ஆதாரங்களோட பண்ணாங்க. இங்க பணம் கொடுத்தாங்க வச்சாங்கன்னு யாரும் குற்றச்சாட்டு சொல்லல. இருக்கலாம். இவங்க 35 கோடி எப்படி சொல்றாங்க? எஃப்ஐஆர் போடுறீங்களே, 35 லட்சம் கூட இல்லை கைப்பற்றலை, 3.5 லட்சம் கூட கைப்பற்றலை, அது வேற விஷயம். பேசினாங்கன்னு தான் அவங்களும் எஃப்ஐஆர்ல எழுதுறாங்க. அது மாதிரி நீங்களும் பேசியிருக்கலாம்னு இவங்களும் போய் ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க, இத்தனை கோடி கொடுக்குறதா சொல்றாங்க, மந்திரி பதவி தரேங்கிறாங்க அப்படின்னு. இப்போ எம்ஆர் விஜய் சொல்றாருல, அந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த அப்ரோச்சுக்குள்ள என்னவெல்லாம் இருந்துச்சு நமக்கு தெரியாது. அரசியல் தான் சார் எல்லாமே. அது அதிகாரம் இருக்கிறவன் அந்த நேரத்தில் சில சுகங்களை அனுபவிப்பாங்க, அதிகாரம் மற்றவர்கள் சில வழிகளை கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. இப்போ எஸ் காமராஜ் விவகாரத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது அதில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, அது அப்படியே கிடப்பிலே கிடக்கு. எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு கூட தெரியல. அவருக்கு அந்த ரசீது கொடுப்பாங்கல்ல, சர்க்கார் போடப்பட்டது, அதை போட்டு அது அப்படிதானே கிடக்கு. இவங்க எப்படி தங்களை தாங்களே எப்படி விசாரிச்சுக்குவாங்க? அவ்வளவு நேர்மையான ஆட்சி. அனிதா ராதாகிருஷ்ணன் விவகாரத்திலையும் சரி, திரு செந்தில் பாலாஜி பயங்கர வீரியமா செயல்படுது, ஆர்வம் காட்டுனாங்க. அதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா முன்ஜாமீனை ரத்து பண்ணதா சொன்ன 40வது நிமிஷம் போய் பாஞ்சு போய் எல்லாம் கைது பண்ண வேண்டிய வழக்கு அது இல்லை. அப்போ லுக் அவுட் நோட்டீஸ். அப்போ அடுத்தடுத்து அனிதா பேசுறாருன்னா மக்களே முகம் சொல்லிப்பாங்க. அந்த ஸ்டேஜ் கொண்டு போய் 3வது இடம் நாங்கள் 4 இடம் பார்த்தோம், திருந்துவாருன்னு பார்த்தோம், அனிதா திருந்தல, 5வது இடம் கைது பண்ணா கூட மக்கள் புரிஞ்சுப்பாங்க. எடுத்தவொடனே பாஞ்சுக்கிட்டு போய் காட்டினது. செந்தில் பாலாஜி விஷயத்திலே கூட இந்த எஃப்ஐஆர்ல ஒரு பேரே இல்லை. எந்த சாட்சி ஒரு பேரை நேராக சொன்னாங்களா தெரியாது. அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லைன்னு அவங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. இருந்திருந்தா அன்னைக்கு கோர்ட்ல காமிச்சு ஏபி வந்தப்போ அதை பதிவு பண்ணிருப்பாங்க. இல்லை, இப்படி வாக்குமூலத்துல சொல்றாங்கன்னு சொல்லி திணிக்கிற யாரு பேரையும் சேர்க்கலாம்ல. ஆட்சி உங்ககிட்ட இருக்குன்னு எதிர்கட்சிக்காரர் வேற யாராலும் சேர்த்துக்கிடலாம். அதுதான் நீதிமன்றங்கள் ஒரு பார்வை பார்க்குறாங்க. அப்போது எப்படியாவது பண்ணி செந்தில் பாலாஜியை இழுத்துட்டு வரணும், அவங்க தம்பி அசோக்கையும் சேர்த்துறணும். அதை கோர்ட்லேயே சொன்னார். என்ன இல்லைங்க, செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதியும் போதெல்லாம் அசோக் பேரை சேர்த்துறாங்க, அசோக் மேலே வழக்கு போதெல்லாம் செந்தில் பாலாஜி சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது ஏதோ காமெடி மாதிரி இருக்கும். அந்த வழியை அனுபவிக்கிறவங்களும் தான் அது புரியும். ஸோ விஜய் அரசு காட்டுகிற இந்த வேகம் இருக்குல்ல, இதை கொஞ்சம் குறைக்கிறது அந்த ஆட்சிக்கு நல்லது. விஜய் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு, அவர் நடத்த போறதா சொன்ன நிர்வாகத்துக்கு இது நேர்மாறா இருக்கும்னு தோணுது. ஆளுநர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு எதிராக அந்த நிர்வாகத்தை தலையிடுற மாதிரி மனுவை கொண்டாந்து ஏன்ட்ட கொடுங்கன்னு சொல்றாரு. அந்த ஆளுநருக்கு சரியான வார்த்தைகளோட ஒரு பதிலடி கொடுக்கணும்னு ஒட்டுமொத்த கேபினெட் இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு 5 மந்திரிகளோட உட்காந்து விஜய் ஒரு பதிலடி அறிக்கையை கொடுக்கறதுல ஆர்வம் காட்டியிருக்கணுமே தவிர இதெல்லாம் சட்டத்தின் போக்கில் அப்படியே விட்டுணும். இப்போ அவருடைய நடவடிக்கைகள் முழுக்கவுமே நிர்வாக ரீதியாக எடுக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன ஆளுநர் விவகாரத்தில் அவர் வந்து ரியாக்ஷன் பண்ணியிருக்கலாம், அந்த வீயத்தை காட்டியிருக்கலாம். ஆனால் திமுகவினர் மீது மட்டும் நான் வந்து ஊழல்னா அந்த பூத கண்ணாடி திமுகவினர் மீது மட்டும்தான். அண்ணா திமுகவுடைய முன்னாள் மாஜிகள் வந்து எங்களுடைய எதிரி திமுக தான் முதல் மேடையில இருந்து, கட்சி துவங்கிய முதல் மாநாட்டு மேடையில இருந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனா இதே கரூர்ல என்ன தீர்ந்து போன சக்தியும் தூய சக்தியும் அந்த எதிர்ப்புணர்வு இன்னும் குறையலன்னு எடுத்துக்கலாம். வேற என்ன அரசியல் ரீதியான நடவடிக்கை தான் அது. முழுக்க முழுக்க சட்டம் சார்ந்ததான் நான் பார்க்கல. திமுகவும் அதிமுகவும் கடந்த காலங்களில் செய்த அரசியலை இன்னைக்கு விஜயும் செய்கிறார். அப்போ 10-11 தான் அவர் தூய சக்தி இல்லை, ஒரு புதுமையான சக்தியும் இல்லைன்னு அவரே நிரூபிச்சுட்டு இருக்கிறார். அவர் அரசியல் ரீதியாக நமக்கு அவர் அட்வான்டேஜ் கிடைக்கும், இதனால நமக்கு கிடைச்சிருக்கு கடந்த காலகட்டத்தில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்தலில் நல்லாவே நம்ம டிஎம்கே மட்டுமே ஒரு நோட்டோரியஸா நம்ம ஒரு அப்படி இல்லை, திமுக மீது இருந்த வெறுப்பும் முக்கியமான காரணம், நான் மறுக்கல. அப்போ ஏன் நம்மளை மக்கள் முழுசா ஏத்துக்கலன்னு விஜய் யோசிக்கணும்ல.
சொல்லுங்கள். 108ல் ஜெயிச்சவன் மற்ற 126 தொகுதிகளை நம்மளை ஏன் தோக்கடிச்சாங்கன்னு விஜய் யோசிக்கணும்ல. பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளை நம்மளை ஏன் தோக்கடிச்சாங்க அதையும் அவர் யோசிச்சாருன்னா நாம் அந்த வேகத்தை அவர் குறைச்சிக்குவார். எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் கவனம் செலுத்துவார். நிர்வாகத்தில் அரசு நடத்துறதுல கவனம் போகுமே தவிர இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல போகாது. ரெண்டாவது, இது எண்ணிக்கை, எம்எல்ஏ அதனுடைய ஆட்சி அமைக்கிறதுன்னு எண்ணிக்கை சார்ந்த விஷயங்கள். செல்வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல. 4 வருஷம் கழிச்சு 5வது வருஷம் தொடங்க போது இருக்க வேண்டிய ஆன்டி இன்கம்பன்சி இந்த அரசின் மீதான அந்த அதிருப்தி, அன்னைக்கு அவர் ராஜநாயகம் எடுத்த சர்வே படிப்பார். சர்வேக்களை நான் மொத்தமாலாம் எடுத்துக்க மாட்டேன். உணர்வுகளை, அந்த பாயிண்ட்டை, கோர் பாயிண்ட்டை தியரிட்டிக்கலாக விவாதிக்கிறதுக்கு எடுத்துக்கிடலாம். கடந்த தேர்தலில் விஜய்க்கு வாக்களித்த 100 பேரில் 28 பேர் நாங்கள் தப்பு செஞ்சிட்டோமா இல்லை கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் 35 நாள் ஆட்சி நடத்திருக்கீங்க. அதில் லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர் தான் அவர். விஜய் அங்கே படித்தவர் தான். அந்த ப்ரொஃபஸரை விஜய்க்கு நல்லா தெரியும். அவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் 100% அவர் நம்ப வேண்டாம், 1% நம்பி அல்லது கவனித்து அந்த ஆய்வை கொஞ்சம் உட்காந்து படித்தாருன்னா நம்ம எங்கே தப்பு செய்கிறோம்னு விஜய் புரிஞ்சுக்கிட்டா அவருக்கு நல்லது. நீடித்த ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிற விஜய்க்கு அது நல்லது. இப்போ ராஜினாமா செய்து போனாங்க இல்லையா சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இன்னும் 4 பேர், இவர்களுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது தெரியல. விஜய் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு நமக்கு தெரியல. அவங்களுக்கே சீட்டு கொடுக்குறதா சொல்லி தான் எம்எல்ஏ ஒருத்தவங்க ரிசைன் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்களுக்கு எந்த நெருக்கடி, காசுக்காக போனாங்கலாம் நீங்கள் பல பேர் சொல்ல முடியாது. அதில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், எல்லாம் ஆல்ரெடி செட்டில்டு. பணத்தை வாங்கிட்டு போகிற அளவுக்கு தரம் தாழ்ந்தவர்களாக இல்லை, அல்லது அவருடைய பொருளாதார நிலை அவ்வளவு மோசமாக இல்லை அப்படி கூட சொல்லுவோமே. வேறு ஏதோ நடந்து சில சலுகைகளோ சில வாய்ப்புகளோ தரோன்னு சொல்லி தான் போயிருக்காங்க. அப்படி சொன்னபடி தர்றாங்களா? அப்படி தரோன்னு சொல்லி அவர்களை அறிவித்து களத்துக்கு போகிறபோது மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா? ஒரு 5 மாதம் முன்னாடி விஜய் ஆதரித்த மக்கள் என்னப்பா நீ உன்னை ஆதரிச்சும் சரி, நீ யாரையோ கூட்டிகிட்டு வரையே அப்படின்னு முகம் சொல்லிக்கிறாங்களா? இதெல்லாம் நமக்கு பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்படி தான் நடக்கும்லாம் தீர்ப்பு எழுதுகிற இடத்துல இப்போ நாம் இல்லை, அந்த தகுதியும் நமக்கு இல்லை. சட்டமும் நீதிமன்றமும் மேலும் பல ராஜினாமா செய்யக்கூடும். இப்போ உதாரணத்திற்கு சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு அதிருப்தியில் இருக்கிறார். எஸ்பி வேலுமணி உட்பட 7 எம்எல்ஏக்கள் 9 நிர்வாகிகள் கூட்டோட ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தாங்க. எங்களுக்கு அடிப்படை உறுப்பினராக மட்டும் இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்களும் ராஜினாமா செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ராஜினாமா செய்யறோம், அந்த அறிக்கையை பார்த்துட்டு ராஜினாமா செய்யணும்னு சொல்ல வேண்டாம். தொடருவோம்னு தான் அந்த அறிக்கை விடுறாங்க. நீங்கள் கொடுத்த துணை பொதுச்செயலாளர் பதவி வேண்டாம், உங்களால் பதவி பறிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் இருந்த பதவிகளை கொடுங்கன்னு தான் அந்த அறிக்கை போச்சு. கட்சியை விட்டு போகிறேன்னு சொல்லலை. இன்னைக்கும் நீங்கள் தான் எங்களுக்கு பொதுச்செயலாளர் வேலுமணி சொன்ன பேட்டி எடுத்து படிச்சு பாருங்க. அவரை எங்கே கால வாரணும்னு முயற்சிப்பாங்கிறது பொதுக்குழு கூடுறப்ப தான். இன்னைக்கு எங்கள் பொதுச்செயலாளர் அவர் தாங்கிறதுல வேலுமணி மாற்றிக்கவே இல்லை, நத்த விஸ்வநாதனும் மாற்றிக்கவே இல்லை. பறிக்கப்பட்ட பதவிகளை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்னு தான் கேட்டாங்க. அப்படின்னா நீங்கள் உருவாக்கின கட்சியா, நாங்கள்லாம் சேர்ந்தானே உங்களை முதல்ல பொதுச்செயலாளர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு நியாயத்தை பேசுகிறாங்க. அதை வச்சு இவங்க ரிசைன் பண்ண போகிறாங்கன்னு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த தீர்ப்பு வந்த பிறகு ரிசைன் பண்ணிட்டு எங்கே போய் சேரணுங்கிற வேகம் சுத்தமாகவே நின்று போச்சு. ஓகே, குறைஞ்சபட்சம் ஜூலை 31 வரைக்கும் எத்தனை சனிக்கிழமை வந்தாலும் எந்த சனிக்கிழமையும் எந்த எம்எல்ஏவும் போய் ரிசைன் பண்ணிட்டு சேர மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக கருத்துக்களை பாருங்க. ரொம்ப நன்றி. நன்றி.